ஆயிரத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. +2 தேர்வுல முறைகேட்டுக்கு துணை போன 4 ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். +2 வேதியியல் விடைத்தாள திருத்தும் பொழுது இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு சில மாணவர்களுடைய ஒரு 5 மாணவர்களுடைய விடைத்தாள்ல ஒரு மார்க் கேள்விக்கு ஒரே மாதிரி விடை அளிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரே மாதிரி கையெழுத்து இருக்கிறதே அப்படின்னு சந்தேகம் வர அதை விசாரிக்க, மாணவர்களையும் கூட்டு விசாரிக்க, இதுல ஆசிரியர்கள் துணை போனார்கள் அப்படின்னு செய்தி கிடைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸாமினேஷன் சென்டருடைய அங்கீகாரமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதோடு முடியக்கூடிய விஷயமா, இது ஒரு பெரிய பிரச்சனையுடைய அறிகுறியா, ஒரு கமர்ஷியலா, அதுவும் ஒரு வெறும் மார்க் மட்டுமே, ஒரு மார்க் எடுக்கக்கூடிய இயந்திரங்களை உருவாக்கக்கூடிய இடமா சில பள்ளிகள் மாறி இருக்கிறதுடைய ஒரு விளைவு ஒரு பெரிய பிரச்சனையுடைய அறிகுறியாக இதை பார்ப்பதா, ஒரு கமர்ஷியலைசேஷன் இந்த ஒரு பள்ளி நிறுவனங்கள்ல அதிகரித்ததுடைய விளைவாக பார்ப்பதா, தேர்வு முறைகேடுகளுக்கு காரணம் யார், இதற்கான தீர்வு என்ன, இது ஒரு புதிய பிரச்சனையா என்றால் இல்லை. இது போன்ற பிரச்சனையை கடந்த ஆண்டதற்கு முந்தைய ஆண்டு நிறைய பார்த்திருக்கிறோம், நிறைய தனியார் பள்ளிகள்ல. இதற்கான காரணம் என்ன விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய 2 கல்வியாளர்கள் இணைகிறார்கள். திரு பாட்ஷா அவர்கள் சென்னை மாவட்ட செயலாளர், தனியார் பள்ளிகள் மெட்ரிக் நர்சரி பள்ளிகள் அசோசியேஷனுடைய சென்னை மாவட்ட செயலாளர், மற்றும் நம்முடைய பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடையுடைய திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு பிரின்ஸ் அவர்களுக்கு தான். தேர்வு பணியில இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 ஆசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அளவோட தான் இந்த அக்கௌண்டபிலிட்டி முடிகிறதா? தாண்டி பேசணும் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் சென்டர் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் அக்கௌண்டபிலிட்டி நினைக்கிறீங்களா? இட்ஸ் டூ லிட்டில் நினைக்கிறீங்களா? இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய முதற்கட்ட கருத்தை சேர்த்து பதிவு செய்யுங்க. இது ஒரு சமூகத்துல ஒரு குழந்தை விளிம்பு நிலையில நம்ம நடைபாதையில போகும்போது, நடைபாதையில் வாழ்கின்ற, வியாபாரம் செய்கின்ற, மூட்டை தூக்குகின்ற, வீடே இல்லாமல் அவங்களோட பிள்ளைங்க எல்லாம் பள்ளியில படிக்கிறாங்க. உழைப்பும் கல்வியும் மட்டும்தான் தன்னை உயர்த்தும் என்ற எண்ணத்துல படிக்கிற அந்த குழந்தைகள் தேர்வு எழுதுறாங்க. அப்ப அவர்களால் 100% ஏன் வாங்க முடியல என்ற கேள்வியும் எழுகிறது. அப்படிப்பட்ட மாணவர்கள் தங்கள் உழைப்புக்கு ஒரு மதிப்பெண் பெறுகின்ற அதே நேரத்தில் வாய்ப்பும் வசதியும் இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் மதிப்பெண் பெற்றுவிடலாம் என்ற சூழல் உருவானால் உண்மையான உழைப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போகிறது. அதுதான் சமூகத்துல ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குது. இந்த சூழல்ல தனியார் பள்ளி நிர்வாகத்திற்குள் ஒரு தவறு நடந்திருக்கு. தவறுக்கு துணை போன அரசு ஊழியர்களான ஆசிரியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை நம்ம தவறு என்று சொல்ல முடியாது. அது அவங்க இன்னசென்ட் தான் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்கு. இவங்க தவறுக்கு துணை போயிருக்கிறாங்க. தவறு நிகழ்ந்தது ஒரு தனியார் பள்ளியில். அதுக்கு சென்டர் அங்கீகாரத்தை ரத்து பண்ணுவது, சென்டர் அங்கே ரத்து பண்ணுவதனால் அது பெரிய ஒரு எஃபெக்ட் கொடுக்க போறது இல்லை. அந்த பள்ளியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வது, அதுக்கு துணை போன அந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய துணை இல்லாமல் பெற்றோருக்கும் அந்த எக்ஸாமினருக்கு எப்படி கனெக்ஷன் வரும்? அப்போ பள்ளி நிர்வாகத்தினர் மீது என்ன கிரிமினல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அது ஒரு 5 மாணவர்கள் அப்படின்னா 5 பெற்றோர்கள் சேர்ந்து செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு, மாணவர்கள் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா செய்யப்பட்டிருக்கணும். அக்கௌண்டபிலிட்டிங்கிறது அங்க வரைக்கும் போகணுங்கிறீங்க. ஆமாங்க. ஏன்னா இது கல்வியில ஒரு குழந்தை பள்ளியை விட்டு வெளியே பல்கலைக்கழகத்துக்கு போய் அவன் உலகத்திற்கே பயன்படக்கூடிய ஒரு சாதனை நிகழ்த்து பொழுதுதான் அந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கிறது. ஆனால் வணிகமயமாக்கப்பட்ட சூழல்ல அத்தனை காலம் பொறுத்திருக்க முடியாது. மதிப்பெண்ணை காட்டி நான் மதிப்பெண் வாங்கி கொடுத்தேன், இதுதான் ஸ்டாண்டர்ட் சொல்லக்கூடிய ஒரு வணிகமயத்தினுடைய விளைவுதான் இந்த சூழல் நான் பார்க்கிறேன். திரு பாட்ஷாவுடைய முதற்கட்ட கருத்து, அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது அந்த எக்ஸாமினேஷன் சென்டரை ரத்து செய்யறது இல்ல. இது நிச்சயமா ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸா தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கணும். ஆக அந்த பள்ளி நிர்வாகத்து மேல நடவடிக்கை எடுப்பதுதான் சரியான தீர்வு அப்படின்னு நினைக்கிறாரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை அப்படித்தான் இது அணுகப்படணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பள்ளியை நாங்க தனியார் பள்ளி லிஸ்ட்லயே முதல்ல நாங்க சேர்த்துக்கிறது இல்ல. இவங்களை தனியார் பள்ளிங்கிறத நாங்களே உச்சரிக்கிறதும் இல்ல. இந்த மாதிரி சில தனியார் பள்ளி இருப்பதனால் தான் ஒட்டுமொத்த தனியார் பள்ளிக்கே பிரச்சனை. அதனால் இதை இன்னும் தண்டிக்க வேண்டும் என்று நாங்களும் ஒற்றுக்கொள்கிறோம். தவறை தவறு என்று எப்போதும் எங்கள் நந்தகுமார் சங்கம் ஒற்றுக்கொள்ளும். இது தவறு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எங்கள் சங்கத்தில் 15,000 உறுப்பினர் இருக்கிறார்கள், இவர்கள் எங்கள் உறுப்பினரும் கிடையாது. இதனால் அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கு நாங்களும் உடன்படுகிறோம். மாணவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் அந்த பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்வதால் தாராளமாக ரத்து செய்யலாம் என்று மாற்றுக்கிறதுல கடுமையாக தண்டனை பெறும்போது மட்டும்தான்
இன்னொரு வாட்டி இந்த சம்பவங்கள் நடக்காது. ஏனென்றால் கடந்த வருடம் வாட்ஸ்அப் பிரச்சனை வந்து பிளஸ் 2 நடந்தது. அதனுடைய சரியாக தண்டனை அவங்க பெற்றிருந்தார்கள் என்றால், அந்த நிர்வாகம் அந்த பள்ளி பெற்றிருந்தால் இது போல அடுத்த சம்பவம் நடந்திருக்காது. சில பேருக்கு தெரியும் என்பதற்காக என்ன வேண்டும் என்பான் செய்வதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் என்ற மாற்று கருத்து கிடையாது. இவர்கள் தனியார் பள்ளி என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவர்கள் தனியார் பள்ளிகள் அல்ல, இவர்கள் தனியார் கொள்ளையர்கள் என்றே நானே சொல்லிக் கொள்கிறேன். இது மாற்று கருத்து இல்லை. அதாவது சமூகத்தில் நல்லது செய்கிற எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது. இதுபோல் தான் பெரிய வளர்ச்சி, தான் பூதகரமான் என்று சொல்லி சிறு பள்ளிகளை நொறுக்கக்கூடிய சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிற கட்டமைப்பு இருக்கிற பள்ளியை நொறுக்கக்கூடிய இந்த மாதிரி பள்ளிகள் எல்லாம் தமிழகத்துக்கு தேவையே இல்லை. இவங்க எல்லாம் கருப்பாடுகள். இதற்காக வந்து துணை போகிற இந்த அரசு அதிகாரிகளையும், ஒரு எலும்பு துண்டுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்து சின்ன பணத்துக்காக செய்த இவர்களையும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசு அதிகாரிகள், இந்த பள்ளி நிர்வாகங்கள் இவையெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படணும். இது வந்து எடுக்காதனாலதான் இந்த பிரச்சனை. போன வருஷம் வாட்ஸ்அப்ல இந்த பிரச்சனை வந்து என்ன தண்டனை கொடுத்தாங்க? யாருக்கு யார் அதே தண்டனை அந்த வாட்ஸ்அப் ஸ்கூலுக்கு சரியாக தரப்பட்டிருந்தால் இந்த சம்பவம் நடந்தே இருக்காது. அரசாங்கம் இன்னும் கவனமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் தவறு கண்டிப்பாக போக்க வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏனால் சரியாக உண்மையாக உழைத்த ஒரு மாணவன் இதில் இருந்து பாதிக்கப்படுவதால் எங்களால் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது. ஒரு பிரச்சனையுடைய விளைவா அதை பார்க்க முடியாதா? இன்னைக்கு குறிப்பா இந்த ஒரு சில மாவட்டங்கள்ல இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் ஒட்டிய நாமக்கல், சேலம், இங்கெல்லாம் ஒரு மார்க் நல்லா வாங்குறேன், டாப்பர்ஸ் உருவாக்குறேன் அப்படிங்கறத வந்து அட்வர்டைஸ் பண்ணி இல்ல அத வந்து ஒரு யூஎஸ்பியா வைத்துக் கொண்டது ஒரு வியாபாரம் போல ஒரு பிசினஸ் மாடலா அங்க நடப்பது. அதோடைய விளைவு, அதோட நீச்சிங்கிறதா பார்க்கணுமா? தனியார் பள்ளிகள் நான் இதை ஒத்துக்கிறேன். இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டியதுதான். இதற்கு பெற்றோருக்கும் பங்கு இருக்கு. அவர்களும் அவங்களை எதிர்பார்ப்பு இந்த மாதிரி நிறைய மார்க் இருக்கும். அது மார்க் எப்படி வருதுங்கிற பிரச்சனை இல்ல. 10 லட்சம் மார்க் கொடுத்தா அந்த பண கொள்ளையர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அது சரியா வரும் சொல்லி இந்த மாதிரி கல்வி சமுதாயத்தை சீரழிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஓகே, திரு பிரின்ஸ் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இது ஒரு பொதுமைப்படுத்த முடியுமா? இது வந்து ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய மாவட்டத்துல இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் அனைத்தும் எப்படி செய்யறாங்க, ஒரு தனியார் பள்ளிகளுடைய ஆட்டிடியூட்னு பொதுமைப்படுத்த முடியுமா? சில சாமியார்கள் தவறு செய்யலாம், சில அரசியல்வாதிகள் தவறு செய்யலாம், இல்ல சில அரசு அதிகாரிகள் தவறு செய்யலாம். நம்ம பொதுமைப்படுத்துறதுல அதே போலதான் இந்த ஆசிரியர்களும். அதே போல இது ஒரு ஒட்டுமொத்த தனியார் பள்ளிகளுடைய ஆட்டிடியூட்னு பார்ப்பதா, இது ஒரு ஸ்பெசிபிக் ஐசோலேட்டட் ஸ்டே இன்சிடென்ட்ங்கிற இதுல பார்க்கலாம்? இது ஐசோலேட்டட் பார்க்கவே முடியாதுங்க. இது வந்து 30 ஆண்டு காலமாக 1980க்கு பிறகு அரசு இனிமேல் பள்ளியை தொடங்குவதில்லை, இனிமேல் தனியார் பள்ளிக்கு கிராண்ட் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றது. குறிப்பா 90களுக்கு பிறகு தமிழ்நாடு தனியார் பள்ளி ஒழுங்குபடுத்தல் சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இனிமேல் யாரும் கிராண்ட் கேட்க முடியாது என்ற ஒரு சூழலை உருவாக்கிய பிறகுதான் இந்த வணிகமயம் என்பது ரொம்ப வேகமாக பல எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல்ஸா மாறிச்சு. எய்டட் ஸ்கூல்ஸா இருந்த பில்டிங் பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் யாரோ தியாகம் பண்ணது, அவங்க சொத்தை கொடுத்தாங்க, சொத்தை கொடுத்து அதுல நிறைய பிள்ளைகள் வந்து படித்தாங்க. எல்லா சமூகத்தினரும் படித்த ஒரு பள்ளிகளாக, ஒரு பொது பள்ளிகளாக அந்த எய்டட் ஸ்கூல்ஸ் இருந்தது. அதெல்லாம் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூலுக்கா மாறினது காரணம் என்னன்னா, செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல்ஸா சுயநிதி பள்ளிகளா மாறினால் எவ்வளவு வேண்டுமானும் கட்டணம் பெறலாம், குவிக்கா இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம பணம் எடுக்க முடியும் என்ற ஒரு லாப வெறி வந்தது. அந்த லாப வெறியினுடைய நீட்சி தான் தனியார் பள்ளிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பள்ளிகள் நாங்க சிறந்த மாணவர்களை, சிறந்த குடிமக்களை உருவாக்குகிறோம் என்ற சொல்லாடலை பயன்படுத்தாமல் இத்தனை பேருக்கு எம்பிபிஎஸ்ல சீட்டு வாங்கி கொடுத்திருக்கோம், இவ்வளவு பேருக்கு ஐஐடில சீட்டு வாங்கி கொடுத்திருக்கோம் என்று விளம்பரப்படுத்துறதுல தான் இந்த சிக்கலே. ஒரு அப்ஜெக்டிவான பாராமீட்டர்ஸ் இல்லையா? இது எதுக்காக மார்க் வச்சிருக்கோம், ஒரு நல்ல மாணவன் அப்படின்னா சப்ஜெக்டிவா இருக்கலாம். எதற்காக எக்ஸாம்ஸ் இருக்கு, எதற்காக மார்க்ஸ் இருக்கு, அதுதான். அதாவது வந்து எவாலுவேஷன்ன்றது ஒரு குழந்தை ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டதான்னு சோதித்து பார்க்கறதுக்கு பேரு தான் எவாலுவேஷன். எவாலுவேஷன் என்பது மனப்பாடம் செய்து எழுதினாயா என்பதுக்கு பேரு, அது மெமரி டெஸ்ட். நீங்க கல்வியை பத்தி பேசுறீங்களா, மெமரி டெஸ்ட பத்தி பேசுறீங்களா? இப்ப ஸ்கவுட்ல ஒரு மலை மேல ஏற சொல்லுவாங்க, ஏறி கீழே வர சொல்லுவாங்க. மலை மேல ஏறி கீழே வந்து உட்கார்ந்த பிறகு திடீர்னு பாத்தீங்கன்னா டீ பிரேக்கு அப்புறம் ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதுல எத்தனை படிகள் ஏறினாயின்னு, இந்த பிள்ளைக்கு படிக்கட்ட என்னன்னு தோடியே இருக்காது. அதுல அந்த பிள்ளை ஏறி இருக்க படிக்கட்ட கவுண்ட் பண்ணணும்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு, எத்தனை விதமான மரங்களை பார்த்த, இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. இது அப்சர்வேஷனை டெஸ்ட் பண்றதுக்கு.
கல்வி என்று வந்துவிட்டால் ஒரு ஹோல்சம் டெவலப்மெண்ட் எனக்குள்ள இருக்கா? இந்த நாட்டை நேசிப்பதற்கு, மக்களை நேசிப்பதற்கு, மக்களை வளப்படுத்துவதற்கு ஏதாவது கற்றுக்கொண்டேனா என்பதுதான் பள்ளியின் நோக்கம். தேர்வு முறையில் இருக்கக்கூடிய மாற்றம் பற்றி பேசுறோம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராமீட்டர் இந்த ராங் கான்செப்ட் முன்வைத்தது பிரைவேடைசேஷன், தனியார் கல்வி. அதுக்கு முன்னாடி அரசு பள்ளியில் இப்படி கிடையாது. அரசு பள்ளிக்கு சிஇஓ மீட்டிங் போட்டு, கலெக்டர் மீட்டிங் போட்டு, சென்டம் ரிசல்டர் மெட்ராஸ்ல 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சிஇஓஸ் உட்பட, கலெக்டர்ஸ் உட்பட, பிரின்சிபல் செக்ரட்டரி உட்பட திரும்ப சொன்னது வெள்ளம் என்ற காரணம் காட்டி சென்டம் குறையக்கூடாது. எப்படி 40 நாள் படிக்கலையே, ஒரே நாள் எப்படி படிக்க முடியும்? இதெல்லாம் மிஷனா? அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் 40 நாள் விடுமுறை, ஆனா சென்டம் வரணும் என்று சொல்லக்கூடிய ஏற்பாடெல்லாம் எப்ப வந்தது? கடந்த 10 ஆண்டு காலமாகத்தான். அதுக்கு முன்னாடி யாரும் சொல்லவே இல்லையே. நேத்து சுந்தரவடிவேல் அப்படி சொன்னாரா? ஒன்றாய் படிப்போம் நன்றாய் படிப்போம், ஒன்றாய் உண்போம் நன்றாய் உண்போம். ஜாதியை மறுப்பதற்கு, சமத்துவமாக வாழ்வதற்கு, அதுதான் நேத்து சுந்தரவடிவேல், அதுதான் காமராஜர். அதுக்கு பேர் கல்வி. அப்படி உருவானவங்க இன்னைக்கு சமூகத்தை கட்டமைத்திருக்கிறாங்க. வெறும் மதிப்பெண் எப்படி சமூகத்தை கட்டமைக்கும்? ஒரு அத மதிப்பிடுறதுக்கு ஒரு அழகு இருக்கணும்ல, அதுதானே இன்னைக்கு அதுதாங்க. உங்களிடம் திறன் இருந்தால் உலகளாவிய நடைமுறை தானே. உலகளாவிய நடைமுறை மார்க் மட்டும் கிடையாது. எந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல மார்க்க வச்சு உங்களுக்கு டிகிரியில சீட்டு கொடுக்குறாங்க? எந்த அமெரிக்கன் கண்ட்ரியில உங்க ஆப்டிடியூட் இருக்கான்னு டெஸ்ட் பண்றாங்க. உங்களுக்கு ஆப்டிடியூட் இருந்தா அதுக்கு தகுந்த சீட்டை நீங்க வாங்கிக்கிறீங்க. அது தவிர மார்க், செகண்டரி ஸ்கூல் மார்க்க வச்சு, ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க்க வச்சு எங்கேயும் உலகத்துல எந்த பகுதியிலும் கொடுக்கறதில்ல. அப்படிப்பட்ட கொடுமை என்பது இங்க மட்டும்தான் நடக்குது. பாஷா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது முற்றிலும் பொதுமைப்படுத்த முடியாதுதான். ஆனா ஒரு பொதுவான ஆட்டிடியூட், இந்த பள்ளிக்கு வந்தா இவ்வளவு மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தனியார் பள்ளிகளுடைய மனோபாவம் இந்த பிரச்சனைக்கான காரணம் அப்படின்னு பார்க்க முடியாது. நம்ம அடிப்படையிலேயே கல்வியிலே நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அதனுடைய விளைவுதான் இதெல்லாமே. அப்படி என்றால் என்னவென்றால், மார்க்கை மட்டுமே துரத்தி கொண்டு ஓடுகின்ற ஒரு துர்பாகிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். இப்ப பிளஸ் 2ல டாப்பர் ஆனா அந்த மாதிரி ஒரு டாப்பர், மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வரும்போது எல்லாரும் அதை நோக்கி ஓடுகிறார்கள் பெற்றோர்கள். அதற்கு என்ன வழி என்று தேட வேண்டிய சூழ்நிலைக்கு பெற்றோர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். அதன் வழியாக உங்களுக்கு அந்த திணிப்பு ஸ்கூலுக்கிட்டையும் போயிட்டே இருக்கு. இப்படியே கண்டினியூவா போக 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 இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும். இதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாமே அப்படிதான் குறை சொல்லி அந்த பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக அவ்வாறு கிடையாது. ஒரு விஷயம், ஒரு யதார்த்தம்னா ரிசல்ட் அண்ட் மார்க் ஓரியன்டா தான் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் இருக்கு. குறிப்பா இந்த மாவட்டத்துல இது ஒரு பிசினஸ் மாடலாகவே இங்க வந்தா எந்த மாவட்ட, பல மாவட்டங்கள்ல இருந்து இங்க இந்த சேலம், நாமக்கல் இந்த மாதிரியான பகுதிகளில் படிக்கிறாங்க. சென்னை மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இல்லாத வசதியா இங்கே அங்க போய் படிக்கிறாங்க. ஏன்னா இங்க வரும்பொழுது 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கலாம். மதிப்பெண்ணுக்கு உத்தரவாதம், அது எப்படி ஏன் அப்படிங்கிறது விளக்கப்படுறது இல்ல. அந்த முறை ஆரோக்கியமானதா, ஹோலிஸ்டிக் ஆனதா இல்ல, அது பிரச்சனை இல்ல. என் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ங்கிறது போல அந்த ரிசல்ட் மட்டுமே காட்டி அப்படி ஒரு வியாபார பாணியில விற்பது அப்படிங்கிறது இல்ல. இப்படி நீங்க சொல்றது சில பள்ளிகள் இருக்கு. சில இடத்துல நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது நாமக்கல் பள்ளி போல் இங்கு கல்வி தடிகளும் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கல்வி சூழல் இருக்கிறதே வருத்தப்பட வேண்டியதுதான். பட் இதற்கு காரணம் சமூகம், பெற்றோர்கள் எல்லோரும் தான் குற்றம் சொல்ல வேண்டும். அடிப்படையில் கல்வியில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தினால்தான் இது போல விஷயங்கள் மாறும். நீங்க எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் வெறும் பொது பள்ளிகளை வலுப்படுத்துறது திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொல்வார். நீங்க ஏற்பீங்களா? இல்ல, பொது பள்ளியில இருக்கு அவர் சொல்றது முழுமையை ஏற்றுக்கொள்ள. நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் எங்கள் சங்கம் ஏற்கும், நாங்கள் ஏற்கும். எங்களுடைய நோக்கம் மாணவனை சரியாக உருவாக்க வேண்டும், நல்ல நாட்டை உருவாக்க வேண்டும், இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும், மாணவனுக்கு புரிந்து படிக்க வேண்டும். அப்படிங்கிற எந்த மாற்றம் கிடையாது. யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப என்ன கேள்வினா, இப்ப இன்னைக்கு இந்த மாதிரி பள்ளிகள் கூட வேணாம், வேற மாதிரி உங்களுடைய சங்க மாதிரி ரெஸ்பான்சிபிளான அமைப்புகள் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல கூட நிறைய மாணவர்கள் பிளஸ் 2ல நல்ல மதிப்பெண் எடுத்துறாங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிடுறாங்க, 2வது டாப்பர்ஸா வந்துடுறாங்க. ஆனா இன்ஜினியரிங் கல்லூரியில போன அப்புறம் நிறைய அரியர் வைக்கிறாங்க. அப்படின்னா சம்திங் ஹஸ் கான் ராங். இல்ல, இது நிறைய பிரச்சனைகள் நம்ம அப்படி பேசணும்னா நம்மளுடைய ஏற்கனவே நிறைய விவாதத்தில் நம்ம விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். பிளஸ் 1 பிளஸ் 2க்கும் சிலபஸ மாத்தியே நீங்களே ஒரு வாட்டி பேசுறீங்க. நீங்க படித்த சிலபஸே இன்னைக்கு இருக்கு. சோ இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கிற அதுக்கும் சிஸ்டத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற அப்கிரேட் பண்ண வேண்டாமா?
சமூகத்துல அப்கிரேஷன் வேண்டும் இல்லையா? அங்கே வேற மாணவன் நல்ல மார்க் வாங்குறான்ல, எங்க அதே நம்ம நாட்டுல அது கண்டிப்பாக ஒரு சிபிஎஸ்இ போல தரம் இத்தனை மாணவன் தான் நல்ல மார்க் வாங்கியிருப்பான். இதுதான் பிரச்சனை. நம்ம நாட்டுல சிபிஎஸ்இ இருக்கு, மெட்ரிக் இருக்கு, ஸ்டேட் போர்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த குழப்பமே ஏற்படுது. உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே சமச்சீரா இந்தியா மூலம் ஒரே கல்வி திட்டத்தை அமல்படுத்துங்க. தாய்மொழிக்கு மட்டும் மாத்திட்டு மத்த எல்லாத்தையும் ஒரே காலத்துல இந்த பிரச்சனையே வராது. நாடும் நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருக்கும், பிரச்சனையும் வராது. இது தனியார் மயம்தான், அது சரியா இருக்காது. ஒரு பொது பள்ளிகளை வலுப்படுத்தணும் அப்படின்னா அது இன்றைய நீங்க கோவப்படலாம். பட் இன்றைய சூழ்நிலையில அது ஒரு உட்டோப்பியன் எக்ஸ்பெக்டேஷனா தான் இருக்கு. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டத்தை எப்படி வலுப்படுத்துறதுன்னு பார்க்கணும். நியாயம்தான். ஒருத்த உண்மையா இருன்னு சொல்றது ஒரு உட்டோப்பியன் கான்செப்ட் டுடே. நீ நேர்மையா இரு அப்படின்னா எப்படியா நேர்மையா இருக்க முடியும்? எல்லாரும் ஊழல் செய்யறாங்க, நான் மட்டும் நேர்மையா இருக்கிறதா? கடவுள் தண்டிப்பாரு, வர்க்கையா பாத்துக்கலாம். கடவுளுக்கு போயிட்டு உண்டியில துட்டு போட்டா போச்சு, இல்ல மொட்டை அடிச்சுட்டா போச்சு. அப்ப கடவுளுக்கு கூட பேரம் பேசக்கூடிய, கடவுளுக்கு கூட லஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்ற கான்செப்ட் சமூகத்துல வேறு ஒரு இருக்கு. அதை நம்புவவர்களுக்கு உட்டோப்பியன் தான், மாற்று கருத்தே இல்ல. ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உலகத்தின் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எல்லாமே இங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. உலகத்தின் எக்ஸ்பீரியன்ஸ்ல காமன் ஸ்கூல் சிஸ்டம் இஸ் பேட் ஃபார் இந்தியான்றீங்க. ஹவு இட் இஸ்? கல்வி குழுக்கள், அனைத்து கல்வி குழுக்களும் அருகமை பள்ளி அமைத்து தாய்மொழி வெளியில் பொதுப்பள்ளி மூலமாக கல்வி. கல்வி குழுக்கள் பரிந்துரை எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பிர்லா அம்பானி பரிந்துரை வேண்டும், இல்ல சுப்பிரமணியன் போல ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் பரிந்துரை எனக்கு வேண்டும். கல்வி குழுனா நான் அமைக்கவே மாட்டேன். இதுக்கு பேர் என்ன எனக்கு புரியல. அப்போ கல்வியின் நோக்கத்தையே மாற்றிவிட்டால் பெரும்பகுதி மக்கள் கற்க மாட்டார்கள். ஏன்னா எல்லாராலும் மனப்பாடம் பண்ண முடியாது. அறிவு திறன் என்பது கலீலியோவா உற்று நோக்கி ஒரு விஷயத்தை சொல்ல முடிஞ்சது. கலீலியோவா மனப்பாடம் பண்ணிருப்பான பணப்பாடம் பண்ணிருக்க முடியாது. அப்ப உற்று நோக்கி சமூகத்தில் இருக்கிற அவலங்களை எந்த குழந்தையும் சொல்ல முடியும். அதுக்கு நான் மார்க் போட மாட்டேன். நான் கேட்கிற கேள்வி ஆகஸ்ட் 15 என்னன்னு கேட்டா ஒண்ணுதான் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ். அதே நாள்ல தான் அதுக்கு அதே மிட் நைட்ல தான் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சா போறோம். பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்டா, அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியது. அனாலிட்டிக்கே தேவையில்லை என்று ஒருவரை திரட்டுவது, அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்குவது என்பது நாட்டிற்கு நல்லதில்லையே. நான் நாட்டை பற்றி பேசுகிறேன், நீங்க தனி மனித வளர்ச்சியை பற்றி பேசுறீங்க. ஒரு தனி மனிதன் சம்பாதிச்சு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா போறாதா? அதுக்கு தானே பிள்ளைய பெத்துக்கிறாங்கன்னு பேசுறீங்க. நான் என்ன பேசுறேன், ஒரு அப்பா அம்மாவும் இந்த புள்ள ஒரு சிவி ராமனா இருக்க மாட்டானா அப்படித்தான் ஆசைப்பட்டு பெத்துக்கிறாங்க நான் நினைக்கிறேன். எதுக்கு பெத்துக்கிறாங்க? ஆசைப்பட்டு பெத்துக்கிறாங்களா இல்ல சமூக அந்தஸ்துக்கு பெத்துக்கிறாங்களா? இது அத்தனையும் அடங்கி இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் காணும் போதுதான் இது உட்டோப்பியனா இல்லையான்னு சொல்ல முடியும். பின்லாந்து உட்டோப்பியனா, வெனின்சுலா உட்டோப்பியனா, ஜப்பான் உட்டோப்பியனா, யுஎஸ்ஏ உட்டோப்பியனா, அல்லது ஜெர்மனியில ஈவன் ஃபார் ஃபாரினர்ஸ் எங்க யூனிவர்சிட்டியில வந்து படிச்சா காஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்களே, டியூஷன் ஃபீ இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே, அது உட்டோப்பியனா? When it is possible for Germany, Peninsula, யதார்த்தங்களை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து நிதி சார்ந்த விஷயம், இன்னைக்கு தனியார் பள்ளிகளுடைய பங்களிப்பும் சேர்த்து நான் சொல்ல வருது என்னன்னா, சிறந்த வல்லுநர்களை உருவாக்குறாங்க. காமராஜர் இந்தியாவில் எத்தனையோ காங்கிரஸ் முதலமைச்சர்கள் இருந்தாங்க. சுதந்திரம் வாங்கின முதல் 10 ஆண்டுகள்ல கர்ம வீரர் காமராஜர் மட்டும்தான் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை அரசு திறக்கும் அறிவிச்சார். அப்போ நிதி செயலாளர்கள் வந்து சொன்னாங்க துட்டு இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ காமராஜர் சொன்னாரு, மக்களுக்கு எதை தேவையோ அது சாத்தியப்படுத்தக்கூடிய பொருளாதார ஆலோசகர் எனக்கு தேவையே தவிர முடியாதுன்னு சொல்ற ஆள் எனக்கு தேவையில்லை. உன்னால முடியலன்னா உன் வேலையை பாரு, நான் முடிகிற ஆளை வச்சு முடிச்சுக்கிறேன். காமராஜரால் எப்படி முதல் 10 ஆண்டில் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியால சர்தார் வல்லபாய் பட்டேலால எகனாமிக் கெபாசிட்டி டஸ் நாட் பர்மிட் டு ப்ரொவைட் free and compulsory education for all சொன்ன அதே 10 ஆண்டில் how the economic capacity permitted Kamaraj to open a school in 3 kilometers. 30,000 பிரைமரி ஸ்கூல்ஸ் காமராஜர் ஆட்சி காலத்துல, இன்னைக்கும் 35,000 அப்படிங்கிற ரீதியெல்லாம் இருக்கு. ஒரு 5,000 தான் கூட சேர்த்திருக்கிறோம் அப்படின்னா சப்ஸ்டான்ஷியலா செய்யப்பட்டிருக்கு. பெரிய விஷயம். இன்னைக்கு நிலைமையில குறையாம இருக்குது பெரிய விஷயம். அவ்வளவுதான். நம்மளால அதை நம்ம குறைச்சு மதிப்பிட வேண்டியது இல்ல. இந்த ஒரு கமர்ஷியலைசேஷன் குறையணும் அப்படிங்கறது தான் இதோடைய நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களே நிச்சயம் ஏற்றுப்பீங்க, பல பள்ளிகள்ல, பல தனியார் பள்ளிகள்ல பிளஸ் 2 பாடம் 11ஆம் வகுப்பில் நடத்தப்படுது நிறைய பள்ளிகள்ல. இன்னைக்கு மால் பிராக்டிசஸ், இதை வந்து அந்த பள்ளி நிர்வாகம் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க கோமா சொல்றீங்க, திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொல்றாரு. பல பள்ளிகள்ல இன்னைக்கு யதார்த்தம், இன்னைக்கு பலர் வந்து ஆன் ரெக்கார்ட் மறுக்கலாம், நீங்க பிராக்டிகல் எக்ஸாம்ல எப்படி நடக்குது? வெரி வெரி ரெஸ்பெக்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அங்க பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்குது?
சோ இது வந்து ஒரு சிஸ்டத்துல இம்பைவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எவ்வளவு பீரியடா இருந்தாலும் இது வந்து ஒரு ரிசல்ட் என் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம். இது ஒரு கான்செப்சுவலான விவாதமா இருக்கலாம், பட் அதுதான் அடிப்படை. நீங்க சொல்றது நான் முழுக்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பள்ளிகளும் 11th பாடத்தை விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனா இதுல நான் பர்சன்டேஜ் பார்த்தா இந்த மாதிரி சில தனியார் பள்ளிகள் தான் ராஜ்யம் தான் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு என்னது இருக்கிற, நான் இதுல சிரிக்கிறதுக்காக ஒண்ணு இல்ல, உண்மைதான், உண்மை என்று ஒத்துக்கொள்ளப்படணும். அவர்கள் செய்யற விஷயம் தான் இந்த 11th இருந்து 12th பண்ணாங்க. ஏன் அங்க ஐஎம்எஸ் இல்லையா? ஐஎம்எஸ் இல்லையா? என்ன மாதிரி சில பள்ளி? இந்த பள்ளியே எடுத்துக்கோமே, பேர் சொன்னால் அவளது நியாயமாக இருக்காது என்றதுக்காக நான் பேரை அவாய்ட் பண்ணிக்கிறேன். புரியுதா? பேர் இல்ல, நான் பேரை கேட்கல. அது எப்படி வகைப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன். இந்த பள்ளிகளை, இந்த மாதிரி பள்ளிகள்ல எல்கேஜில பாத்தீங்கன்னா 40 குழந்தைங்க இருக்காங்க, பிளஸ் 2ல பார்த்தா 3000 பேர் இருக்காங்க. எப்படி வர்றாங்க? அரசாங்கம் ஏன் 3000 பேரை 2000 பேரை 1000 பேரை பிளஸ் 1 பிளஸ் 2 அட்மிஷன் கொடுக்க அலோவ் பண்றாங்க? ஏன் அந்த டி அலோவ் பண்றாங்க? ஐஎம்எஸ் அலோவ் பண்றாங்க? ஏன் டைரக்டர் அலோவ் பண்ணாங்க? ஒரு சிஸ்டத்தை கம்மி பண்ண வேண்டியதானே? யாரோ ஒரு ஆள் எங்கேயோ ரிசல்ட் கொடுத்துறாங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக பணத்தை கொண்டு போய் 3 லட்சம் 2 லட்சம் ஏன் பெற்றோரும் கொடுக்குறாங்க? அதை ஏன் அரசு கண்காணிக்க மாட்டாங்க? இதையெல்லாம் சரியா செய்ய வேண்டும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். இதே போல அவர்கள் செய்வதனால் சிறு பள்ளிகள் நசுக்கப்படுகிறார்கள். உண்மையாக கல்வியை நாட்டுக்கு கொடுக்க வேண்டும், நாட்டின் மீது அக்கறை உண்டு எத்தனையோ பள்ளிகள் இங்க இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாதிரி பெரிய பள்ளிகள் 1-2 பேர் எங்களுக்கெல்லாம் கல்வி கற்க தெரியும், ஆனால் சில பேருக்கு கல்வி மந்திரியே தெரியும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள். இதையெல்லாம் கண்டிப்பாக களையப்பட வேண்டிய விஷயங்கள். நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா மாணவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணவே கூடாது. அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் நான் இங்க கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த 4 மாணவர்களின் ரிசல்ட் அரசாங்கம் வெளியிடாம இருக்காங்க. பட் என்ன யார் தவறு செய்தாலும் அந்த மாணவன் எந்த தவறும் செய்திருக்க மாட்டான். அவனுக்கு அவரே தவறு செய்திருக்க பட்சத்தில் அரசாங்கம் நோக்கினால் அவன் எதிர்காலம் எந்த இடத்திலும் வீணாகாமல் அந்த 4 மாணவர்களுக்கு உரியான 5 மாணவர்களுக்கு உரியான அந்த சரியான ரிசல்ட்டை விட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கண்டிப்பாக இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கணும்னு நான் நம்புறேன். இருவருக்குமே பொதுவான கேள்விதான். இப்ப நிறைய பள்ளிகள்ல இன்னைக்கு குறிப்பா இந்த மாவட்ட பள்ளிகள்ல ஒரு நாட்டுக்கோழி போல செழுமையா வளரக்கூடிய மாணவன் பிராய்லர் கோழி போல ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்ல வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். How is it being encouraged நினைக்கிறீங்க? Where does it go wrong நினைக்கிறீங்க? கவர்மெண்டோட பாலிசியில தாங்க அந்த பிரச்சனை இருக்கு. அரசாங்கம் என்ன தப்பு நடக்குதுன்றது அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். ஒரு தவறான கற்பித்தல் முறை அங்க இருக்கிறது. இதனால் உங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு வர்ற மாணவனால அனாட்டமி பேப்பர்ல பாஸ் பண்ண முடியல. கற்பித்தல் முறையும் மானிட்டர் செய்யப்பட வேண்டியது. கண்டிப்பாக கற்பித்தல் முறையில் இருந்து பள்ளி சூழல் வரைக்கும் ஒரு 15 வயதிலிருந்து 17 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாலிப பருவத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மாணவன் கவிதை எழுத தெரியும், அவனுக்கு பாட்டு பாட தெரியும், அவனுக்கு நடனம் ஆட தெரியும். அவனுக்கு இதெல்லாம் கொடுக்காம நீங்க வெறும் மார்க்னு உட்கார வைக்கிறது எந்த வகையில் நியாயமா இருக்கு? அவன் அவுட்லெட் என்ன? அப்போ ஒரு உணர்வுகள் எல்லாம் அடக்கப்பட்டிருந்தால் அடக்கப்பட்ட உணர்வு வேறு மாதிரியாக வெளிப்படாதா? மார்க் வாங்கி அவன் வெளியில வந்திருந்தா கூட அவனுக்குள்ள வேறு மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதை நாம் சமூகத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சூழலை, அதாவது நாட் ஒன்லி கரிக்குலர் அண்ட் பெடகாஜி, கற்பித்தல் முறை மற்றும் பாடத்தை மட்டும் நான் சொல்லல, கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். அங்க இலக்கிய மன்றம் இருக்கிறதா, அங்க கணித மன்றம், அறிவியல் மன்றம் இருக்கிறதா, அங்க மாணவர்கள் போட்டிகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கிறார்களா, இது அத்தனையும் சேர்த்து பார்க்கணும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ்ல 10th பிள்ளைங்க பிளஸ் 2 பிள்ளைங்க அனுப்பப்படுறாங்களா, இது உட்பட செக் பண்ணும் பொழுதுதான் இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ண முடியும். சம்திங் இஸ் இது ஒரு பிரச்சனையுடைய அறிகுறி. அது எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு அதை பொதுமைப்படுத்த முடியும், இவையெல்லாம் நிச்சயமா அவ்வளவு எளிமையில முடிவுக்கு வரக்கூடிய விஷயம் அல்ல. இது ஒரு மார்க் மட்டுமே குறியா இருந்து அது எப்படியும் அடைந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட விளைவு. அதுக்கு யார் யார் துணை போரிக்கிறார்கள்? இது வெறும் இந்த 4 ஆசிரியர்கள் இல்ல இந்த 5 மாணவர்கள் மட்டும் அதற்கு காரணமா இருக்க முடியாது. அது இந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு அடி வேர் என்ன அப்படிங்கிறது நிச்சயமா அதுதான் நம்மள பெரிய அளவுக்கு உறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நிகழ்ச்சியில பங்குகொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம்.